உமது புகழை நான் பாடுவேன். சந்தோஷமாக பாடுவோம். ஆண்டு உயர்த்துவோம். Thank you.
ஆண்டவரே. அந்த சின்ன சாவுகள் அன்றைக்கு சொன்னானப்பா, ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கிறேன்னு சொன்னானே, அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி உடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. இந்த வேளை உங்களுடைய வேளை ஆண்டவரை நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன? நீர் எப்படி எங்களை நடத்த போகிறேன் சொல்லுங்கப்பா. எங்கள் சித்தம் வேண்டாம், குயவனாகிய உன் கையிலே களிமண்ணாகி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மனைந்து உருவாக்கும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துப்படி மனைந்து உருவாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அலட்சியம் பண்ணாதபடி நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க கிருபையை தாரும். ஐயா, அந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவரே ஒவ்வொருவரோடும் இடைப்படும் அப்பா. வார்த்தைக்கு எதிராக்கிரிய செய்கிற எல்லா பொருளாதாரங்களையும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே கட்டி போடும், செயலற்று போகிறார். தேவனே, பேசுகிற அடியாளர்களுடைய சிறுவையில் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் இந்த பயணத்திலே நாங்கள் 22வது பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எரிகோ கோட்டை தகர்ப்பை இந்த நாளில் நாங்கள் அதில் இருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். எரிகோ கோட்டை தகர்ப்பிலே உனதும் எனதும் பங்கு என்ன என்பதைத்தான் நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டது, அது இந்த நாளில் உடைக்கப்பட்டு அது இன்றைக்கு இல்லை, அது போய் உடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு அதை நாங்கள் ஆராயும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது அதிலே உங்களதும் எனதும் பங்கு என்ன, தேவ பிள்ளைகளின் பங்கு என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். எரிகோ கோட்டை விழுந்து உடைந்தது எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளையில இருந்து நாங்கள் சண்டே ஸ்கூல்ல இருந்து நாங்கள் தாவீது கோலியாத்திலிருந்து எரிகோ கோட்டையிலிருந்து நாங்கள் சண்டே ஸ்கூல்ல நாங்கள் நிறைய பாடலை பாடியிருக்கிறோம். எரிகோ கோட்டை உடைந்தது என்று சொல்லுகிறோம். எரிகோ கோட்டை உடைந்தது போல நாங்கள் இப்படியே சொல்லி 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 வயசு போட்டுது. வயது ஏறி இப்ப பிள்ளைகள் இனி பேர பிள்ளைகள் புட்ட பிள்ளை காட்டுற வயசுக்கு வந்து விட்டோம். ஆனா இன்னும் அந்த எரிகோ கோட்டையை உடைச்சு சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆனா எரிகோ கோட்டைகள் இன்னும் முன்னாலே நிற்கிறது. அல்லேலூயா. இன்னும் முன்னாலே எரிகோ கோட்டை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிற்கிறது. அதை உடைக்க முடியவில்லை. எப்பயோ நடந்ததை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதுல இருந்து இன்றைக்கு நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற காரியம். இதை அங்கே இடித்து இஸ்ரவேலரை முன்னேற செய்தவர் கர்த்தர் என்பதிலே எந்த ஐயப்பாடும் எங்களுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த எரிகோ கோட்டையை உடைத்தவர் கர்த்தர், ஜனங்கள் அல்ல. ஆமென். அதற்கு ஆதாரமாய் கர்த்தர் சொல்லிவிட்டார். உடைத்தவர் கர்த்தர், ஜனங்கள் அல்ல. ஒருவேளை சொல்லுவோம் எங்கள் துதிகள் உடைத்தது, எங்கள் ஆராதனை உடைத்தது என்று சொல்லுவோம். ஓகே, ஆனால் உடைத்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தரைமட்டமாக்கினவர் கர்த்தர். ஆமென். அவராலே எல்லாவற்றையும் மிகவும் துல்லியமாய் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் உருவாக்கினவர் அவரே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவரே. எல்லாவற்றையும் படைப்பதற்கு ஞானத்தை கொடுத்தவர் அவரே. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாங்கள் அதிசயமான கட்டடங்களை பார்க்கிறோமே, அதிசயமான அழகான உயரமான கட்டடங்களை எல்லாம் பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது மிகவும் அழகாயிருக்கு. எப்படியப்பா இப்படி கட்டியிருக்கிறார், என்ன அழகாயிருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்தால் அன்றைக்கும் அப்படித்தான் கட்டினார்கள். ஆமென். இன்றைக்கும் எகிப்தின் பிரமிட் எப்படி கட்டப்பட்டது யாரும் தான் ஆராய்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குன்னா பிடிக்கல, இன்னும் உள்ளே ஒரு தடவை போனதே இல்லை. ஆமென். ஏன்னு சொன்னால் அங்கே அன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அந்த ஜனங்களை வைத்து செய்தார். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை, இந்த எரிகோ கோட்டையை நீங்கள் பார்ப்பதற்கு அங்கே பார்க்கிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ரெண்டு பகுதி உண்டு. ஒன்று தேவனுடைய பகுதி, ஒன்று மக்களின் பகுதி. ஆமென். எரிகோ கோட்டை தகர்ப்பிலே ரெண்டு பகுதி உண்டு. ஒன்று தேவனுடைய பகுதி, மற்றது மக்களுடைய பகுதி. தேவன் தமது பகுதியை எப்பொழுதுமே அற்புதமாய் செய்து நிறைவேற்றிவிட்டார். ஹல்லேலூயா. உங்களது என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் அதை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே எங்கள் தாயின் கர்ப்பத்திலே எங்கள் எலும்போடு உருவாகும் எங்களை பெயர் சொல்லி அழைத்தாராம். அவர் தாயின் கர்ப்பத்திலே எலும்போடு உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தவர் நான் எப்படி இருப்பேன், எப்படி நடப்பேன், என்ன காரியத்தை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். இப்பொழுது அவர் வழியிலே வந்த நாம் அதை அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இது எங்களால் ஆனதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. ஆமென். எங்களால் ஒன்றுமே ஆக போவதில்லை.
ஒன்றும் செய்து முடிக்க எங்களால் முடியாது. எதையும் செய்து முடிப்பதற்கு மனதனால் முடியவே முடியாது. கர்த்தரா எல்லாம் செய்வது. இன்றைக்கும் இந்த உலகம் அசைந்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. ஆமென். இன்றைக்கும் போராட மூலம் என்றால் அதுவும் கர்த்தருடைய கிருபை. அதே என்றால் கர்த்தருடைய காரியத்தை பின்னாலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு போர் வர வேண்டும், ஒரு யுத்தம் வர வேண்டும், இந்த பூமியில் அழிவு வர வேண்டும், இயேசு வருகை வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவ பகுதியை தேவன் எப்பொழுதுமே சரியாக செய்து நிறைவேற்றி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவன் தனது பகுதியை எப்பொழுதுமே அவன் முழுமையாய் செய்து நிறைவேற்றி விடுவார். அவனுடைய பகுதியிலே ஒரு சின்ன பிழை கூட இருக்காது. அவர் தான் செய்ய வேண்டிய பகுதியை எங்கள் வாழ்க்கையிலே முற்றிலுமாய் தெளிவாய் பூரணமாய் செய்து நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இப்ப மனித பகுதியிலே தான் மிகுதியான காரியங்கள் தங்கியுள்ளது. ஆமென். ஆகவேதான் எந்த ஒரு அற்புதத்திலும் ஆண்டவர் நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அற்புதத்திலும் நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். நிபந்தனை இல்லாத அற்புதம் இந்த பைபிளில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நிபந்தனை இல்லாத அற்புதம் பைபிள்ல இல்லவே இல்லை. நீங்கள் எந்த அற்புதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனை உண்டு. அதை நான் பிற்பாடு சொல்லிக் கொண்டு போகும்போது உங்களுக்கு விளங்கும். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாகத்தான் நான் அங்கே யோசுவா 6ஆம் அதிகாரம் எடுத்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 50:14-15 அனைவருடைய சாட்சி சொன்னீங்க. அங்கே சாட்சிகள் வாசனத்துக்கு சங்கீதம் 50:14-15 நாங்கள் பார்க்கும் பொழுது நிபந்தனை, அற்புதத்துக்கு என்ன நிபந்தனை நான் அதை வாசிக்கிறேன், நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாட்டி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆவியானவர் சங்கீதக்காரன் மூலமாய், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு என்ன செய்யணுமா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. ஆகவே என்ன கண்டிஷன்? நீ ஆண்டவருக்கு முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்து. தேவ பிள்ளைகளுக்கு கட்டளையிட்ட நிபந்தனை, நீ முதல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஆண்டவரை துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்து, கனப்படுத்து. அது மட்டுமல்ல, உன்னதமான உன் பொருத்தனைகளை செலுத்தி, நீ என்னெல்லாம் பொருத்தனையோ செலுத்து, கொடு, ஆண்டவர் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடு. அப்படி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆபத்து காலம் கொண்டு வரும். அப்பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். ஆண்டவரே, அவர் சொல்லுவார், நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் சொல்லுவார், எப்படி தெரியுமா? நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. நீ எல்லாம் செய், ஆண்டவர் துதி, மகிமைப்படுத்து, ஆண்டவர் கொடு, ஆண்டவர் பொருத்தனை பண்ணு, ஜெபி. இப்படியே வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கட்டும். ஒரு நாள் ஆபத்து திடீரென்று வரும், உனக்கு தெரியாது. அந்த திடீரென்று வரும், ஆண்டவரே, எஸ், அவர் சொல்லுவார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது நிபந்தனை. இந்த வசனம் 50:15 தான் எப்பொழுதுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் சின்ன பிள்ளைங்களை சொல்லி தந்தாங்க. டெலிபோன் நம்பர், டெலிபோனே இல்லாத காலத்துல டெலிபோன் நம்பர் சொல்லி தந்தாங்க. நம்ம டெலிபோனை பார்த்ததே இல்லையா? டெலிபோன் பார்க்கணும்னு சொன்னா போஸ்ட் ஆபீஸுக்கு போய்தான் அப்படித்தானே ஒரு பெரிய ஒரு சாமான தூக்கி தருவாங்க. இதைத்தான் அதை கூட நம்ம கதை யாரும் கதைக்கிறோம். நாம டெலிபோன்னா மற்றவனுக்கு இல்லையா, நம்ம யாரும் பார்க்கறது போயிட்டு கிடைக்கிறீங்கன்னு அடிக்கும், நாங்க பார்க்கறது போயிட்டு எங்களுக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. அதான் சொன்னாங்க, இதான் உங்களோட தொலைபேசி. தொலைபேசின்னா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஆனா சின்ன சொல்லி தந்தாங்க, இதான் அவங்களோட டெலிபோன் நம்பர். சங்கீதம் 5:1-5 இப்படிதான் சொல்லி தந்தாங்க. சின்ன பாட்டு சொல்லி தந்தாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இப்படி சங்கீதம் 50 கூப்பிடு கர்த்தரை. அப்ப என்ன செய்வாங்க? ஆபத்து கர்த்தரை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. 14ஆம் வசனத்தை ஒரு சொல்லி தரேன். ஏன்? அதுதான் கூப்பிட்டு பதில் கிடைக்கல. கூப்பிடுவோம் பதிலே வரையில, அதே போல என்னடா சொல்றாங்க, கூப்பிடுவோம் பதிலே வரையில. 14ஆம் வசனம் நிபந்தனை இருக்கு, அதனால சொல்லி தரேன். நிபந்தனையை பிசாசு காட்டி கொடுக்க ஒருவரும் இதை சொல்வதில்லை. வீட்டெல்லாம் இருக்குதா? எப்படி பெரிய வசனம் இருக்கும், ஆபத்து காலத்துல கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். வசனம் தான் வீட்டுல இருக்கும். ஆபத்து வரும், வசனம் விழுந்து உடைஞ்சுவோம், ஒன்றுமே நடக்காது. காரணம் நிபந்தனை, முன் வசனம் 14. அதை யாரும் சொல்லிக் கொடுக்க, நிபந்தனை எப்பவும் இருக்கும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நிபந்தனையோடு தான் அற்புதம் இருக்கும்.
அல்லேலூயா. கர்த்தர் சும்மா இருப்பது, கர்த்தர் சோம்புறிகளை கர்த்தர் செய்வதில்லை. கர்த்தருடைய பாதத்தில் நிபந்தனை நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு நிபந்தனை இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நிபந்தனை இருப்போம். ஆமென். ஆகவே நான் இங்கே பார்க்கும் பொழுது இந்த மேற்கூறிய பகுதியில் ஒரு தேவ மனிதன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் வழியிட்டு செலுத்த வேண்டிய சகலவற்றை ஒழுங்காக செலுத்தி வரும் பொழுது ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அவர் விடுவிப்பது நிச்சயம். அல்லேலூயா. நீங்கள் அப்படித்தான் செய்ய போறீங்க. ஒருவேளை இதுவரையும் செய்து வந்திருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அது காணாதுன்னு தெரிஞ்சா இன்னமும் செய்யுங்க. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. காலையில நன்றி சொல்லுங்க, மத்தியானம் கல்லடிக்கும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, பின்னர் அந்த புண் மாறி. அல்லேலூயா. அவன் நான் சொல்றேன் என்ன சொன்னா, எங்களுக்கு நாங்கள் வாழ் நாளில் நாங்கள் சந்திக்கிற பாதைகள், நடந்து போற பாதைகள் பயங்கரமானவை. ஆனால் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் மிகவும் இலவாக்குவார். அல்லேலூயா. ஆமென். இப்பதான் நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் ஆராய வேண்டிய பகுதிக்கு வருவோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க வேண்டும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 - 10 வரையும் நாங்கள் வாசிக்க வேண்டும். இதை வாசிப்பதற்கு அநேக நேரம் போகும் என்றபடினாலே நாங்கள் தேவையான வசனங்களை மாத்திரம் நாங்கள் வாசித்துக் கொண்டு போவோம். முதலாவதாக நாங்கள் வாசிப்போம். இந்த எரிகோ 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியா சொல்லப்படுகிறது. வாசிப்போம் 1ஆம் வசனத்தை. 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இந்த எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. இந்த எரிகோ என்று பார்க்கும் பொழுது இந்த எரிகோ ஒரு மதிலாய் இருந்தது. இந்த எரிகோ மதில், அதை நாங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய அளவை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். அது அந்த எரிகோ என்பதனுடைய அந்த என்ன சொல்றது, அந்த பட்டினம், அந்த பட்டணத்தினுடைய அளவு 80 ஏக்கர்களாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்டணத்தின் அளவு 80 ஏக்கர்களாம். 80 ஏக்கர் தான் இந்த பட்டினம். இந்த 80 ஏக்கர் பட்டணத்துல இந்த மதில் 30 அடி உயரமும் இதனுடைய மதிலுடைய அகலம் 20 அடியா இருந்ததா. அப்ப 20 அடியா நீங்க சொல்லுங்க எத்தனை மீட்டர்? கிட்டத்தட்ட 3 6 18 6 மீட்டர் கிட்டத்தட்ட அகலம். ரெண்டாவது நியாயமான அகலம். அந்த மதில் உயரம் 30 அடி. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு மதிலை அந்த நாட்களில் அந்த பட்டணத்தை சுத்தி கட்டி வைத்தாங்க. கட்டி வைத்து போட்டு இந்த கட்டி வைத்தவர்கள் நைத்தாங்கள் கானானிகள் அதை கட்டி வைத்தாங்க. அப்ப கானானிய தெய்வங்கள் தங்களை பாதுகாக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த மதிலை கட்டி வைத்து போட்டு நம்பி இருந்தாங்க. அப்ப கர்த்தருடைய நோக்கம் என்ன? இந்த கானானிய தெய்வங்கள் பொய் என்பதை உடைத்து நான் நிரூபிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அல்லது அநேக வேளைகளிலே எங்களை கொண்டு கர்த்தர் நிரூபிக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை கொண்டு அதை நிரூபிக்கிறார். அவர் நிரூபிக்கிறார். எப்படி? மற்ற காரியங்கள் பொய் என்பதை தேவ பிள்ளைகளை வைத்து கர்த்தர் நிரூபிக்கிறார். எப்படி? அங்கிருந்து கர்த்தர் ரட்சித்துக் கொண்டு வந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுத்து அவங்க மீண்டும் திரும்பி பார்க்கும் பொழுது நாம வந்தது, நாம வணங்கினதை எல்லாம் விற்கிறவங்கள் இவை எல்லாம் ஒன்றுமில்லை, இது பொய்யானவை என்பதை அவர்கள் வாய்நாளையே சொல்லி அறிக்கையிட கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் எல்லாம் முடியும் தேவ பிள்ளைகள். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். இப்ப 2ஆம் வசனத்தை பார்ப்போம். 2ஆம் வசனத்தை பாருங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தை தான் இந்த வசனத்துல இருக்கக்கூடிய, இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை. இதைத்தான் நாங்கள் வைத்து ஜெபிக்க போறோம். இதைத்தான் எங்களுக்கு நாங்கள் பிடித்துக் கொள்வோம். வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னார், முதல் இவங்கள் ஆடினதோ பாடினதோ துதிச்சதோ கீதம் வாசிச்சதெல்லாம் பிறகு கர்த்தர் சொன்னார், உன் கையிலே எரிகோவையும் ராஜாவையும் மக்களையும் அதில் இருக்கிற சகல காரியத்தை உன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எங்கள் கையிலே கர்த்தர் சகல காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த எரிகோவாகிய இந்த ஒஸ்தோவில் இருக்கக்கூடிய எரிகோ மதில்களை கர்த்தர், எரிகோ பட்டணத்தை கர்த்தர் தமது பிள்ளையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உடைத்தவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். உடைக்க வேண்டியது நமது பொறுப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ஒப்பு கொடுத்தார் என்றால் கர்த்தர் அதனுடைய சகல காரியத்தையும் தமது பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். சொல்றார், என்ன சொன்னார்? ஆண்டவர் முழுமையாக
எரிகோவை, ராஜாவை, யுத்த வீரரை இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமாக வரக்கூடிய எல்லா அங்கே எரிகோவை, எல்லா விதமான காராணிய காரியங்கள், எல்லா அந்நிய காரியங்களும், எதிராக சகல காரியத்தை கர்த்தர் தேவ பிள்ளையின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக எடுப்புற எந்த காரியத்தை கர்த்தர் எங்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார் தேவ பிள்ளைகளே. ஆமென், ஆமென். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை. எங்களுக்கு ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதியை அதை செய்து கொண்டு போகும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இங்கே நான் பார்ப்போம், ஆண்டவர் இன்றைக்கும் எமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. எங்களுக்கு இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாங்க, எங்களுக்கு வர எக்ஸாமா இருந்தா என்ன, வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் என்ன, தேவையான வீடா இருந்தா என்ன, எங்களுக்கு தேவையான சொத்தா இருந்தா என்ன, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது எங்களுக்கு தேவையோ கர்த்தர் எங்களுக்கு செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அதாவது இங்கே ஒன்றை கவனிக்க வேணும், எல்லா அதிகாரமும் கர்த்தரிடத்துல தான் உண்டு. ஹல்லேலூயா. இதைத்தான் நான் முக்கியமாக இந்த 2ஆம் வசனம் தான் இந்த அதிகாரத்திலேயே, இந்த சம்பவத்திலேயே முக்கியமான வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் எப்படி? யோசுவா நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். தேவ பிள்ளைகளுக்கு வடிவாய் தெரிய வேண்டும், எங்கள் தேவன், நான் வணங்கும் தேவன், நான் வணங்கும் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். மத்தேயு 28:18 சொன்னார். மத்தேயு 28:18 அவர் சொன்னார், வானத்தில் பூமியிலும். நான் செய்வதை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்கள் கீறது சகல இடத்தில் வைங்க, அதான் முக்கியம். வானத்தில் பூமியிலும் அதிகாரங்கள் ஆக்களுக்கு உண்டு, ஆனா சகல அதிகாரங்கள் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதிகாரங்கள் மக்களுக்கு உண்டு. ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு, பிரதமருக்கு அதிகாரம் உண்டு, போலீஸ்காரருக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஆனா சகல அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு மாத்திரம் தான் உண்டு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்ல அப்படி கொடுக்கப்பட்டிருக்கணும். நான் யோசிப்போம், அப்ப யாரு கொடுத்தான்னு சொன்னா, அப்ப யார்கிட்ட வாங்கினாரோ அதுக்காக நான் வெளிப்படுத்தல சொல்லி வச்சிருக்கேன். வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல 1:7 சொல்லுகிறார். 1:7 பார்த்தா 1:7 வாசிக்கிறேன் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தல். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை. அப்ப யார் இவர்? இயேசு. இயேசு குத்து வாங்கினார். இயேசுவைத்தான் மக்கள் பார்த்தார்கள். ஆமென். குத்தினவர்கள் யாவரும் அவரை பார்ப்பார்கள். பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து என்னன்னு புலம்புவாங்க, ஐயோ உண்மை பற்றி சொன்னாங்க கேட்கவே இல்லையே. இப்படிதான் புலம்ப போறாங்க. இப்படிதான் புலம்ப போறாங்க. இயேசு தெய்வம் என்று சொன்னாங்களே, நாங்க கேட்கவே இல்லையே. இயேசுன்னு சொன்னாங்களே, ஐயோ நாங்க அவமானப்படுத்தி விட்டோமே. என்ன அப்ப தெய்வமா வார? ஹல்லேலூயா. அப்ப புலம்ப போறாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய. எஸ், அதான் இயேசு. அவர் ஏதோ வந்துட்டு போக இல்லை. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவராகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் எல்லாம் முடியும். சகல அதிகாரங்கள் கர்த்தர் உண்டு. அந்த தேவன் தான் இந்த யோசுவாவுக்கு சொன்னார், உன்னிடத்திலே நான் சகலவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். இனி உன்னுடைய பொறுப்பு தான் மிகுதியை செய்து முடிப்பது. ஹல்லேலூயா. ஆமென். நான் அல்பாவும் ஒமேகாவும். நாங்கள் படித்தோம் அல்பா ஒமேகா. முடிவிலி, துவக்கமில்லை முடிவில்லை. அல்பாவும் ஒமேகாவும். அது எங்களுக்கு தெரியாது என்னண்டு, அதான் அல்பா ஒமேகான்னு சொல்லுகிறோம். ஆனால் அவர் அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற திருமணம் பெற்றார். ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் எரிகோவை யோசுவாவின் கையில ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய இன்றைக்கும் எரிகோக்கள் உண்டு. இந்த எரிகோக்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார்.
நாங்கள் பிறகு பார்க்க போகிறோம். ஆகவே அவரால் சகலமாகும். ஆனா இப்போ மிகுதி இஸ்ரவேல் களத்துல உண்டு. 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் வசனம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். சரி, இப்ப ஆண்டவர் சொன்னார் எப்படி? யோசுவா மூலமா இந்த கதையை யோசுவாவுக்கு சொல்லுகிறார், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று. எப்படி? உனக்கு முழுமையாக நான் கொடுத்து விட்டேன். முழுமையான அதிகாரத்தையும் இந்த எரிகோவை முழுமையாய் உன் கரத்தில் நான் கொடுத்து விட்டேன். இந்த எரிகோவை நீங்கள் உடைத்து, அங்கே நான் உடைக்கிற உடைப்பிலே கலந்து கொண்டு நீங்கள் அதில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு சிலது உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்லுகிறார் எப்படி? யுத்த புருஷனாகிய நீங்கள் அனைவரும், ஒரு ஆள் வீட்டை இருக்கிறதில்ல. யுத்த புருஷனாகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் நீங்க செய்ய வேண்டும். பட்டணத்தை சுத்தி ஒவ்வொரு ரவுண்ட் வர வேண்டும். 6 நாள் நீங்க செய்ய வேண்டும். அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான காரியம் உண்டு. 7 ஆசாரிய பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றிவிட கடவர்கள். ஆமென். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க, 6 நாளைக்கு யுத்த வருஷம் சுத்தி வர போறீங்க. ஆனா இந்த யுத்த வருஷம் 6 நாளும் சுத்தி வர்றது மாத்திரம் இல்ல, உங்களோட கூட 2 காரியங்கள் வர வேண்டும். ஒன்று, தேவனுடைய ஆசாரியர், முக்கியமாக தேவனுடைய பெட்டி, தேவனுடைய பிரசன்னம். தேவன் உங்களோடு வராவிட்டால் உங்களுக்கு வெற்றியே வாழ்க்கையில இல்லை, 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 இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் இல்லாத வாழ்க்கையில வெற்றி இல்லை. தேவனுடைய வாழ்க்கையில மட்டும்தான் வெற்றி உண்டு. அப்ப நீங்க சுத்தலாம், ஆனால் தேவன் இல்லாம நீங்க சுத்த முடியாது. தேவனோட சுத்தம் சொன்னால் உங்களை நடத்துகிறதற்கு ஒரு ஆட்கள் உங்களுக்கு தேவை. ஆசாரியர்கள், தேவனுடைய காரியத்தை சொல்லி தருகிறவர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் கூடவே சேர்ந்தா நீங்க சுத்தவன். ஆமென். யுத்தம் சரியா சுத்தராது, யுத்தம் சரியா சுத்த முடியாது. தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் அங்க 7 பேர் வேண்டும். 7 7 7 7 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 பூரணத்தை குறிக்கிறது. அதை குறித்து நாங்கள் பிற்பாடு பார்ப்போம். இந்த 7 காலிய 7 ஆசாரியர் 7 எக்காலங்களை பிடிக்க வேண்டும். 7 தரம் அங்கே 7 7 சொல்லப்படுகிறது. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் பெட்டி இல்லாத போனால், தேவ பிரசன்னம் இல்லாத போனால் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி இல்லை என்பதை தேவன் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆமென். இப்படி போகும் பொழுது 10ஆம் வசனத்திலே பார்ப்போம். இவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? முதல் நாள் ஒருக்கா, 2 நாள் ஒருக்கா, 6 நாள் ஒரு முறை சுத்திட்டு 7ஆம் நாள் 7 தரம் சுத்த வேணும். ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. 7ஆம் நாள் முதல் நாள் ஒருக்கா, 2 நாள் ஒருக்கா, 3 நாள் ஒருக்கா, 4 நாள் ஒருக்கா, 5 நாள் ஒருக்கா, 6 நாள் ஒருக்கா, 7ஆம் நாள் 7 தரம் சுத்த வேணும். பெரிய தலைகடி பிடிச்ச வேலையா இருக்கு. சரி, 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆட்பறியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆட்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆட்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்றார், எப்படி யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் ஒரு தலைவனை அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த தலைவனை ஆண்டவர் உருவாக்கி வைத்து அவர் சொல்லுகிறார், யோசுவா சொல்லுகிறார், நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆட்பறியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களா என்று கட்டளை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. இங்கே ஏதோ பிள்ளைகளே, யுத்த புருஷர் ஒவ்வொரு நாள் சுத்த வேண்டும். அவரோடு கூட பெட்டியும் போக வேண்டும். தேவன் நியமித்த ஆசாரியர் போக வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒரு முறை போக வேண்டும். 7ஆம் நாள் 7 முறை போக வேண்டும். இப்படி போகும் வரைக்கும், யோசுவா வாய் திறந்து சொல்லும் வரைக்கும் நீங்கள் மௌனமாகத்தான் போக வேண்டும். ஹல்லேலூயா. சிலவள வேத வார்த்தையை வாய்ச்சி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இது என்ன பெரிய சோதனையா இருக்கு என்பது போல் தெரியும். ஒரு நாள் ஒருக்கா சுத்துறது, இதுக்கு வேற வழி இல்லையா, வேற மாற்று வழி இல்லையா கூட தேடிப்போம். என்ன ஒவ்வொரு நாளும் சுத்துறதா, என்னப்பா இது?
ஒவ்வொரு நாளும் சுத்துறதா? இது வேற வேலை இல்லை எங்களுக்கு. 7 நாள் விட இத்தனை சுத்தணும் தெரியுமா? ஒருக்கா குறைக்க கூடாது. 7 சுத்தணும் வாங்க நாள் செய்தாங்க. ஹல்லேலூயா. அப்படி செய்தாங்க. 20ஆம் வசனத்தை வாசிக்கப்படி நடந்தது பார்ப்போம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. ஆமென். போதும். இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுத்தி வர வேண்டும். அது சும்மா போக இயலாது. தாங்கள் லட்ச மாதிரி போக இயலாது. தாங்கள் விரும்புகிற மாதிரி நடக்க இயலாது. அங்கே ஆசாரியர் காலம் கொண்டு போக வேண்டும். தேவனுடைய பெட்டி தூக்கி சுமக்கப்பட வேண்டும். அவரோட சேர்ந்துதான் நீங்க போக வேண்டும். அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 6 நாளும் ஒரு முறை சுத்தும் பொழுது நீங்கள் அப்படியே சத்தம் போடாமல் சுத்த வேண்டும். அதுல சொல்றாங்க, அப்படி உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் வாய் மூடிக்கொண்டுதான் போக வேண்டும். வாய் துறக்க வைக்கக்கூடாது. ஆமென். 7ஆம் நாள் வரை நீங்க 7 தடவை சுத்த வேண்டும். 7ஆம் தடவை சுத்தி வரும் பொழுது மாத்திரம் தான் அங்கே யோசுவா சொல்ல போறார். அப்பதான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்ப தேவன் சொன்ன வார்த்தையை யோசுவா சொன்ன பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் சொன்ன வார்த்தையை யோசுவா சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு அந்த ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அப்படியே கீழ்ப்படிந்தபடியினால்தான் அந்த 7ஆம் நாள் 7 நாள் சுத்த போறாங்க. ஐயோ, என்ன காலொளி வரும் தெரியுமா? 80 ஏக்கர். எவ்வளவு பெருசு அந்த இடம்? எவ்வளவு பெருசுன்னு சொன்னா 80 ஏக்கர். 80 ஏக்கரை நீங்க சுத்தி வரணும்னா எத்தனை மணி நேரம் பண்ணி சொல்லுங்க வாங்க. ஆமென். 80 ஏக்கர் நிலத்தை சுத்தி நீங்க நடக்க போறீங்க. ஒருக்கா 2 தடவை இல்ல, 7 தடவை நடக்க போறீங்க. இந்த 7 தடவை நடந்து வந்த பிறகு என்ன செய்யும்? மதில் விழும். ஆண்டவருடைய நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் பொழுது மாத்திரம்தான் அங்கே எரிகோ மதில்கள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யும் பொழுது மாத்திரம்தான் எரிகோ மதில் உடைக்கப்பட போகிறது. இல்லாவிட்ட எரிகோ மதில் உடைக்கப்படாது. அது இருக்கும். இவங்க சிலவள 6 நாள் ஒரு தடவை சுத்தி களைச்சு போனோம், 7ஆம் நாள் ஒருக்கா சுத்தி போட்டு நிற்போம் என்று இருந்தால் அங்கே மதில் உடைந்திருக்காது. நிச்சயமாக 7 நாள் சுத்தத்தான் வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாங்கள் இந்த காரியத்திலிருந்து நான் சொல்லித் தரேன். ஹல்லேலூயா. இது அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம். ஆனா இதை நான் முன்பு ஒரு முறை பேசியிருந்தேன். இந்த எரிகோ முதல்ல அது இப்படி பாருங்க, ஒரு நடுவில் இது எரிகோ முதல்ல இதை வைப்போம். இது எரிகோ பட்டணம் வந்து வைப்போம். இந்த எரிகோ பட்டணத்தை சுத்தி இவங்க இப்படி சுத்தி வர போறாங்க. இப்படி சுத்தி இவங்க வாராங்க. இவங்க சுத்தி வாராங்கன்னு சொன்னா இதை சுத்தி அந்த போயிருக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆமென். பல லட்சம் ஜனங்கள் அதை சுத்தி வாராங்கன்னா அதை சுத்தி பெரிய இடம் இருக்குது. நடுவில் ஒரு எரிகோ பட்டணமாக இருக்குது. இந்த பட்டணத்தை உடைச்சிருக்க வேண்டிய அவசரம் இல்ல. இவங்க சுத்தி போகலாம், இதை சுத்தி போயிருக்கலாம். ஆனா இந்த மதுரை இந்த எரிகோவை சுத்தி போனால் இப்படி அங்கே இவர்கள் அங்கே சுத்தாமல் அங்கே விலகி போயிருப்பார்கள் சொன்னால் இந்த எரிகோ மதில் ஒரு நாளைக்கு இவர்களுக்கு கண்ணியாக வரும். இந்த எரிகோ பட்டணங்களுக்கு ஒரு நாளைக்கு தடையாக வரும். இந்த எரிகோவில் இருக்கக்கூடிய சாமான்களுக்கு தடையாக உண்டாகும். அங்கே இருக்கிற கானானிய தெய்வங்களும் அங்கே இருக்கிற ஜனங்களும் இவர்களுக்கு கண்ணியாய் மாறுவார்கள். ஏனென்றால் தேவன் சொல்கிறார், நீ உடைத்துத்தான் போக வேண்டும். ஏதோ அது உடைக்காமல் போக முடியாதுன்றல்ல, சுத்தி போயிருக்கலாம். ஏன்னா அவன் சுத்தி வர்றதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னா அவன் சுத்தி போயிருக்கலாம். ஆனா ஆண்டுடைய திட்டம் அது உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய திட்டம் அது உடைக்கப்பட வேண்டும். அப்ப உடைக்கப்பட வேண்டியதை இன்றைக்கு மனிதன் என்ன செய்யலாம் தெரியுமா? அது ஏனப்பா தேவையில்லாத பிரச்சனை, இதுக்குள்ளவே நாம தேவையில்லாம மாட்டக்கூடாது, நாம சுத்தியே போயிடுவோம். இதுக்கே போய் இதை உடைச்சு இது ஒருக்காவா 2 நாளா 7 நாள் 7ஆம் நாள் 7 நாள் சுத்தம். இது பெரிய தலைவலி. இதை விட்டு பேசாம சைட்டாலே நாங்க போயிடுவோம். இன்னைக்கு இப்படி இல்லை. அநேக வாழ்கிறபடியா தான் எரிகோ பட்டணங்கள் நிறைய வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு எரிகோ பட்டணம் நிறைய மக்கள் வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில நிறைய எரிகோ பட்டணங்கள் இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனா ஒன்றுமே உடைக்கல, ஒன்றும் உடப்படையில. ஏனென்றா நம்மளுக்கே பிரச்சனை. இதை சுத்தி எவ்வளவு வேலை தெரியுமா? உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா நீங்க சொன்னா நாங்க சுத்தி கொண்டு வர்றது. வேற வழி இருக்கா சொல்லுங்க, மாற்று வழி இருந்தா சொல்லுங்கப்பா.
சுத்தாமல் போறது பழைய தான் சொல்லுங்க. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இருக்கு, நாங்கள் எழுதுறேன் சுத்துறோம். அப்படிதான் கேட்குறோம். நிறைய எதுன்னு தெரியுமா, இதுல வெள்ளா செய்ய முடியுமா, சுத்தனா சுத்தணுமா எங்களுக்கு, நாங்கள் சுத்தி கொண்டதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடக்கு, எங்களுக்கு வேறு வேலை இல்லை, விட்டா சைட்டால போயிடுவோம். எங்களுக்கு தெரியுமா, இங்க ஒரு எரிகோ இருக்குது, இங்க ஒரு எரிகோ இருக்குது, இங்க ஒரு எரிகோ இருக்குது, வாழ்க்கை முழுக்க எரிகோ பட்டமா கிடக்கு. எந்த பக்கத்துல பார்த்தாலும் கொஞ்ச நாள் திரும்பி பார்க்கணும், எல்லா பக்கம் பட்டணம் கிடக்கு. இவங்க இப்ப ஒரு வழியும் இல்லை நடக்கிறது, ஒரு வழியும் இல்லை, எங்க பார்த்தாலும் எதிராளி தான். ஆமென். உடைக்க வேண்டிய வேலையில உடைக்கல, இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் ஐயோ அங்க ஒரு பெரிய மது, இங்க ஒரு எங்க போய் முட்டி கொண்டிருக்கிறது. இப்ப தரையை கொண்டு முற்றதுக்கு இடமே இல்லை, எங்க முட்டாலும் எரியும் முதல்தான். வாழ்க்கையில திரும்பி பார்த்தா நிம்மதி இல்லை, வாழ்க்கையில திரும்பி பார்த்தா இடமே இல்லை. காரணம், உடைக்கப்பட வேண்டிய நேரத்துல உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னதை சொன்ன பொழுது செய்தால்தான் அங்கே வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளே, நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார் 38 வருஷம், நான் தெரிஞ்ச 38 வருஷம் பேரசா படத்துல உட்கார்ந்து இருக்க படத்து கிடக்குறேன், எல்லாம் திமிர்வாதங்க, அவனுக்கு எழுப்பவே முடியாது. 38 வருஷம் படத்து கிடக்குறான். இயேசு வந்து சொல்லுற படக்கு எடுத்துக்கொண்டு, இவருக்கு கண் இல்லையா, இல்ல அறிவுதான் இல்லையா, அவன் எடுக்கலாம் படுத்துக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த குளத்தில தூதன் வந்து கலக்கும் பொழுது நான் போக முயற்சிக்கிறேன், ஆனா என்ன கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை. இப்ப ஏன் சொல்ற பார்த்து எழுப்பி நட, இது என்ன கதை சிந்திங்க. சில காரியங்களை யோசிப்போம். நாங்க அப்படித்தான், நாங்க இருக்கிற நிலையில இதை செய்ய முடியுமா? நானே அவன் சொல்றான், ஆண்டவரே வந்து கேட்கல, அங்க தூதர் கலக்கும் பொழுது முதல் குதிச்சிருவான் சோமாக்குறது. ஆனா அவன் படத்தை செய்ய சொல்றான், ஏசு கேட்க அவனை சோமா விரும்பாடு கேட்க. அவன் சொல்லுறான், ஆண்டவரே கலக்கும் பொழுது என்ன கொண்டே வர்றதுக்கு ஆள் இல்லை, நானே தவண்டு போக முடியல, நான் அதுக்குள்ள யாரும் போயிடுது. இப்ப ஏசு அவனை பார்த்து சொல்ற, படுக்கை எடுத்துக்கொண்டு, எங்கட வார்த்தை சொன்னா கிழிஞ்சது போ. அவனே படுக்கல, அவனே அசையாம படுத்துருக்க. அவனை பார்த்து ஏன் சொல்ற, படுக்கை எடுத்துக்கொண்டு. சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த வாக்கிய புஸ்தகம் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நிபந்தனை, நீ எழும்பி நடந்து கத்த சொன்னா நீ எழும்பி நடந்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நீ அப்பொழுது படுக்கிறது நடந்தா நடக்க முடியும். அவன் நடந்தான். ஆனா நான் என்ன சொல்ற, ஆண்டவரே என்ன நமக்கு தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை தெரியுமா ஆண்டவரே, நீ பார்த்தா கிடைக்கிறீங்க, நாட்டுக்கிழமை எழும்பவே முடியாம இருக்க, அமர்த்தி போட்டுட்டாங்க ஆண்டவரே, என்ன கட்டி போட்டுட்டாங்க, நான் எப்படி எழும்புறது? அப்படிதான் என்ன கேட்கிறாங்க. இன்னும் ஒரு தமாஷா சொல்லுறேன், தமாஷ் இல்ல, நான் வாசிக்கும் சில இருந்து யோசிக்கிறது உண்டு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் யோசித்தா தானப்பா விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு நான் சூமர் கை என்ன தெரியுமா? சூமர் கை என்ன, சூமர் கை என்ன, இப்படி உங்களுக்கு முந்தி சொல்லிக்கிறேன், அவன் இப்படி இப்படி பிடிச்சுதான் தூக்கணும், விட்டா சொல்லு இப்படி ஆடிக்கொண்டிருக்கும். சரியோ? இப்ப இந்த கை இந்த சைஸ்னா இந்த கை இந்த சைஸ்லாம் இருக்கும், இப்படி ஆடிக்கொண்டே நிற்கும். கத்திரமலை பார்த்தோன்னா உன் கையை அவன் எப்படி தான் விட்டுற, இந்த கையை இந்த கை அவனுக்கு விட்டா அவனுக்கு ஆடிக்கொண்டு நிற்குது. சேர்ச்சுக்கு ஆண்டவர் போறார், கோயிலுக்கு போறார், கோயிலுக்கு போய் பார்க்கிறார். இவங்க பார்க்கிறாங்க, ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வாரா? இயேசுவை புலப்படிக்கிறதுக்கு, இயேசுவை புலப்படிக்கிறதுக்காக பாருங்க, இவர் இன்றைக்கு அற்புதம் செய்தாருன்னு சொன்னா இன்றைக்கு இவரை மாட்டியாச்சு என்று லட்சம் கொண்டுறாங்க. இயேசு பார்த்து இவங்களோட குணத்தை எல்லாம் இயேசு அறிஞ்சிட்டார். இயேசு தெய்வம் அல்லவா, எல்லா சிந்தே அறிவார். ஹல்லேலூயா. அவர் சிந்தை அறிந்தவர் என்ன தெரியுமா? ஒரு இவருக்கு ஒரு பாடம் படிப்போம் சொல்லி போட்டு ஆன்னு சொன்னார், உன் கையை நீட்டு. பைபிள் சொல்லுது, அவன் மறுகையை போல. நாங்க என்ன சொல்லியிருக்கோம், கொஞ்சம் கண்ணை திறந்து வர மாட்டேன், இந்த கை நீட்டுறவன் ஏன், இந்த கை நீட்டுற மாதிரி எனக்கு பார்த்தா இதை தூக்குறதுக்கே எனக்கு மற்ற கையால முடியல, இப்படி பிடிச்சு தூக்குறேன், இது நீட்ட முடியுமா? நாம் அநேக கேள்விகளை கத்தத்தை கேட்கிறபடியா தான் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்ன இல்லை, விடுதலை. என்ன பார்த்தா இந்த கேள்வி இருக்கிற ஆண்டவரே, இது என்ன ஆண்டவர், இதனால் முடியுமா ஆண்டவரே? 10 மை கண் வந்தான், ஆண்டவர் துப்பி கண்ணில் சேറി ஒட்டி சொன்னார், போய் பெருசா குளத்துல சீலோவா குளத்துல போய் காடு. அவனே குருடன், அவனே கைலாகு. இப்ப அவனுக்கு ஆண்டவர் நிஜா அந்த கை கண்ணை சும்மா துறந்திருக்க முடியாத. நான் கேட்கிறேன், கண்ணை உண்டாக்கினவர் கண் திறக்க முடியுமா? முடியாத. கண்ணை உண்டாக்கினவர் கத்த, அவனை பார்த்து கண் துறண்டா கண் துறந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார்,
சேர கண்ல பூசி நீ போய் குளத்துல கழுவுன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்ல நானா கேட்பேன், ஆண்டவரே இந்த கண்ணை இப்பமோ திறந்து உமக்கு துறக்கலும் ஐயா, நான் ஏன் ஐயா தூரம் போகணும், திறந்து விட ஆண்டவரே. நான் கேட்டுருப்பேன். ஆனா அவன் போய் கழுவினான், கண்கள் பார்வையிலிருந்து சுஸ்தமானான். ஹல்லேலூயா. அநேக வேளைகள்ல கர்த்தர் சில நிபந்தனைகளை வைக்கல. நிபந்தனை இல்லாத அற்புதம் இல்லை, நிபந்தனை உண்டு. இந்த நிபந்தனைக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எரிகோ உடைக்கப்பட வேண்டும் சொன்னால் சிந்திச்சு பாருங்க. இவங்க சுத்தினா தான் எரிகோ உடையுமா? இவங்க சுத்தினா தான் எரிகோ உடையுமா? இவங்க ஆட்படிச்சா தான் எரிகோ உடையுமா நினைக்கிறீங்களா? தொண்டலியை கத்தினா தான் உடையுமா நினைக்கிறீங்களா? இல்ல. கர்த்தர் பார்த்தாருன்னா எரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கா பார்த்தாருன்னா எரிஞ்சுவோம், நாசமாய் போயிடும். ஆனா கர்த்தர் சொல்லுங்க, அப்படி நான் செய்ய முடியாது. நான் உனக்கு அந்த அதிகாரம் தருகிறேன், நீ என கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த அற்புதம். ஹல்லேலூயா. நீ தேவவார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். அவன் ஒருக்கா சுத்தனா ஒருக்கா சுத்து, ரெண்டு சுத்தாது. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும், ரெண்டு சுத்துறாங்க, நாளைக்கு கொஞ்சம் பேர ஒரு நாளைக்கு போடுறான். இல்ல, இன்னைக்கு அந்த நாளைக்கு எனக்கு டபுள் வேலை. அவன் இன்னைக்கு நான் ரெண்டு சுத்திட்டானே, நாளைக்கு புரியல. நோ 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 நோ, ஒரு கண்டா ஒருக்கா சுத்து. ஐயோ ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை 7 லட்சம் நேரம் இல்லை, பரவாயில்ல விடு, உனக்கு அற்புதம் இல்ல. ஹல்லேலூயா. நிபந்தனை உண்டு. வாசிக்கும் பொழுது நீங்க சிந்திச்சு பார்க்க இல்லையா? கர்த்தர் எரிகோவை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு இவங்க சுத்தி தான் உடைக்க வேணுமா? இவங்க கத்தி தான் உடைக்க வேணுமா? இவங்க வெக்கல ஊதி தான் உடைக்க வேணுமா? இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் அங்கே சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை விளங்கப்படுத்துகிறார். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் உண்டு தேவப்பிள்ளைகளே. ஒரு வாரத்தில் கர்த்தர் எத்தனை நாள் கிடைச்சார்? 7 நாள். ஒரு வாரத்துக்கு 7 நாள். முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள். எங்களுக்கு என்ன உண்டு? வேலை உண்டு. 7ஆம் நாள் தான் ஓய்வு உண்டு. அப்ப கர்த்தருக்கு தெரியும் தானே எவ்வளவு கிருபை உள்ள கர்த்தர். அவர் சொன்னார், முதல் நாள் 4 தரம் சுத்து, 2 நாள் 5 தரம் சுத்து, 3 நாள் 10 தரம் சுத்தாரா? இல்லையே, ஒரு தரம் சுத்தினால் காரணியா. 6 நாள் ஒரு தரம் சுத்துறாங்க. ஏன்னா உனக்கு வேற வேலை இருக்கு. நீ 6 நாளும் தேவனை தேடு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கர்த்தர் கொடுக்குறார். 7ஆம் நாள் கர்த்தர் சொல்லுகிறார், நீ 7 தரம் சுத்து. அப்படி என்றால் பூரணமான ஒரு ஒப்படைப்பு, அர்ப்பணிப்பு. 7ஆம் நாள் நீ கர்த்தரோடையே இரு. ஹல்லேலூயா. 7ஆம் நாள் கர்த்தருக்கே நீ கோடு. ஹல்லேலூயா. ஓய்வு நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு, ஓய்வு நாள்ல ஒருவன் விறகு பொறுக்க போனான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் திருப்பி சொல்றேன்னு சொன்னால், அவன் விறகு பொறுக்க போனான். கைமயமா பிடிச்சிட்டாங்க, கொண்டு வந்து வச்சாங்க. அப்ப இவங்களுக்கு இப்ப என்ன முடிவெடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. சட்டம் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல. ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவன் பிடிச்சிருந்து வச்சுக்கிறோம், நீர் வேலை செய்வானு சொல்லி இவன் வேலை செஞ்சான், விறகு கொடுக்கிறான், ஆண்டவரே பிடிச்சிருந்து வச்சுக்கிறோம், என்ன செய்ய? ஆண்டு சொன்னார், அவனை கொண்டு போய் அவனை கல்லெறிஞ்சு கொல்லு. அடப்பா, அவன் பிறகுதானே பொறுக்கிறான், அவன் என்னையா செஞ்சான்? கர்த்தர் சொன்னார், 7ஆம் நாள் நீ ஓய்ச்சிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7ஆம் நாள் 7 தரம் ஒரு தரம் சுத்தம் சொல்லி அவன் சோம்பரியா இருந்திருப்பான். அதுக்காக கத்துக்கிறார், அன்றைக்கு ஓய்வு நாள், அன்றைக்கு நீ கர்த்தரோட இருக்க வேண்டிய நாள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள். ஆகவே அன்றைக்கு நீ பூரணமாய் கொடு. அதான் அர்த்தம். கர்த்தருக்கு அன்றைக்கு நீ பூரணமாய் கர்த்தருக்கு கொடு. ஹல்லேலூயா. உன்னை முழுமையா அர்ப்பணி. அன்றைக்கு நீ ஆண்டோடு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அளவுக்கு இரு. ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு எவ்வளவு நேரம் மற்ற வேலை, பள்ளிக்கூடங்கள், வேற காரியங்கள் இருக்கிறபடினாலே இந்த ஒரு நாள் ஆண்டவருடைய நாளிலே கர்த்தருக்கு நீ அதிகமான நேரத்தை கொடு. ஹல்லேலூயா. அதிகமான நேரத்தை கர்த்தருக்கு செலவு கொடு. அதிகமான நேரத்தை கர்த்தரை இருந்து மன்றாடு. அப்பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய எரிகோ கோட்டைகள் உடையும். ஹல்லேலூயா. ஆமென். எரிகோ கோட்டை உடைக்கப்பட வேண்டும். அது உடைக்கப்படாவிட்டால் நான் சொல்லி தரேன் பாருங்க. அது உடைக்கப்படாவிட்டால் இவ்வளவு ஆபத்துகள் இருக்கு என்பதை நாங்கள் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. இன்றைக்கு எங்களுக்கு முன்னுக்கு எரிகோ கோட்டையா இல்லை.
இன்றைக்கு ஒரு பெரிய கோட்டையை கட்டி எங்களுக்கு முன் வைக்கல, ஆனால் இன்றைக்கு எங்கள் கண்கள் காணாத பலவிதமான போராட்டங்கள் அங்கே எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆமென். ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இப்படியாக, அவர் சொன்னார், ஆண்டவர் வந்து நாங்கள் இந்த பூமியில எத்தனையோ கோடிக்கணக்கான அசுத்தாவிகள் அணைந்து கொண்டிருக்கின்றோம். பிசாசு உங்களை வகை விடுத்தும்படி வகை தேடி எங்க சுத்தி தெரிகிறார். இப்ப எனக்கா அவன் அங்க அங்க சுத்துவான், இஞ்சா சுத்துவான், என்ன சுத்த போறான். ஆமே. இப்ப எனக்குன்னா சிறுபுறவர்களுக்கு அங்கேயா சுத்த போறான், அது அவரை அங்க சுத்துவான், இன்னும் இங்க சுத்துவான். அப்படி என்றால் இந்த மக்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு அதிகமான அசுத்தாவின் இந்த பூமியிலே இருக்கு. அவர் சொன்னார், ஆண்டவர் கண்களை திறந்தால் நாங்கள் வந்து பயந்து விடுவோமா, அதற்காக கண்களை அடைத்து வைத்திருக்கிறார், அவற்றை பார்க்காதபடி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய கண்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு அசுத்தாவியை நாங்கள் பார்க்க முடியும். ஆமே. நினைக்க கூட அசுத்தாவி அதிகமாய் செயல்படுகிறது, அதை ஆவிக்குரிய கண்களால் பார்க்க வேண்டும். அவர் எங்களுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று சொன்னார், அதை பார்க்கும்படி நாங்கள் பயந்து விடுவோம். என்ற பூமியிலே அவர்கள் அசவாடி கொண்டிருக்கிறது. இங்கதான் இருக்குது, இருக்குது கோடிக்கணக்கில் எங்களை சுற்றி, எங்கள் பிள்ளைகளை சுற்றி, எங்கள் சொத்துக்களை சுற்றி பிசாசு சுத்தி கொண்டே இருக்குது. ஆனா கர்த்தர் அதை கை மூட இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமே. கர்த்தர் பிள்ளைக்கு அதை காத்து பண்ணுகிறார். ஆமே. அவர் சொன்னார் இப்படியாக, கர்த்தர் இந்த பார்க்காத கண்களை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆந்தவர்களே, அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய யுத்தம் ஒவ்வொருக்கும் உண்டு. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளே, இந்த போரில் நாம செய்ய வேண்டும் சொன்னால் நாம தனியாக நின்று ஒரு நாளும் போர் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் மீண்டும் அந்த வசனத்தை நாங்கள் வர போகிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வரும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, யுத்த புருஷனாகிய நீங்கள் அனைவரும், அங்கே தேவ பிள்ளைகளே, நாங்கள் தனியே நின்று போர் செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாலாருக்கு மாசங்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்படி என்றால் சபையாய் நாங்கள் வரும் பொழுது, தேவ பிள்ளைகளாய் ஒன்று கூடும் பொழுது, தேவனுக்கு நிற்கும் பொழுது, அங்கே கர்த்தர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஆமென். எந்த எரிகோ கோட்டையும் எங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தர் தகர்த்து போடுவார். ஹல்லேலூயா. எங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நாங்கள் தனியாக யுத்தம் பண்ண முடியாது. அதற்காக ஆண்டவர் இந்த சபையை இந்த பூமியிலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நாங்கள் சபையாக தேவ பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒன்று சேர்ந்து நாங்கள் நிற்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அங்கே இந்த பூமியிலே எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எல்லா எரிகோக்களையும் கர்த்தர் எங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இதை நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நேற்று இதை நான் படித்து தியானித்துக் கொண்டும் பொழுது என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி உண்டானது. கர்த்தர் இந்த ஓஸ்லோவில் இருக்கக்கூடிய இந்த எரிகோ கோட்டையை, எரிகோ அங்கே சத்துருடைய கோட்டையை கர்த்தர் எங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஆண்டவருக்காக நிற்போம் என்றால், நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் நிற்போம் என்று சொன்னால், இவையெல்லாம் உடைத்து நாங்கள் ஜனங்களை கர்த்தருக்காக கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிறார். அங்கே கோட்டைகள் உண்டு, ஆனால் உடைக்கப்படவில்லை. அதை உடைப்பதற்கு யுத்த புருஷனாக அனைவரும் அங்கே திரண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே பார்க்க வந்தால் நாங்கள் சிலவரை கேட்கலாம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு, இதை தனியே போர் செய்ய முடியாது. இந்த போர் நமக்கு தேவ ஊழியர்களாக ஆசாரியர்கள் தேவை. அதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு ஆவிக்குரிய யுத்தத்திலே நாங்கள் நடந்து முன்னேறுவதற்கு அவர் ஆண்டவர் சபைகளை உருவாக்கி, சபைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஊழியக்காரரை கொடுத்து அந்த ஊழியக்காரர் மூலமாக மக்களை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ ஆவியான வார்த்தையாகிய தேவன் நம்முடன் இருக்க வேண்டும். இருந்தால் தான் நாங்கள் போரை வெற்றி கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஏன் இப்படித்தான் செய்ய வேண்டுமா, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டுமா, வேறு வழி இல்லையா, மாற்று வழி இல்லையா நான் கேள்வி கேட்டு கொண்டு சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வெற்றி பெறப் போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தேவபிள்ளையே இல்லவே இல்லை. மாற்று வழி எல்லாம் யோவான் 10:1 வாசிங்க. மாற்று வழி எதன்னு உங்களுக்கு சொல்றேன். மாற்று வழி எதன்னு யோவான் 10:1 சொல்றேன், வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். மாற்று வழி உண்டு, மாற்று வழி உண்டு. எது தெரியுமா, அது கள்ளனும் கொள்ளைக்காரனும் வார வழிகள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தரம் சுத்தம்னா ஒரு தரம் சுத்து, 7 தரம் சுத்தினா 7 தரம் சுத்து. சுத்த வேண்டுமா, சுத்தித்தான் ஆக வேண்டுமா, இதை செய்தால் தான் நடக்குமா,
இல்லை இந்த வசனத்துல உண்மை உண்டா, இப்படி எல்லாம் கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் ஒரு நாளும் அசட்டையாய் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அசட்டையாய் பார்க்க முடியாது. எரியோக்களை நாம் உடைக்காது விட்டால் நமக்கு அது பின்வாங்குதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இருந்தால் நாங்கள் ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்படும் பொழுது நாங்கள் அந்நிய மதங்களிலிருந்து அந்நிய இடங்களில் நாங்கள் வருகிறோம். ஆமென். அப்ப வரும்பொழுது பாருங்க, இப்ப இதோ எரிகோன்னு வைப்போம். இந்த எரிகோ எங்களுக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது ஒருவேளை இது எங்களுடைய ஒரு கலாச்சார வட்டமா இருக்கலாம். எங்களுக்கு உள்ள கலாச்சாரம் நாங்கள் என்ன செய்கிறோம், அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். ஆண்ட சொன்னா அதை உடைச்சிட்டு வா, நாங்கள் என்ன சொல்றோம், அது இருக்கட்டும். திருப்பி நாங்கள் இந்த சைட்டாக வருவோம், வந்து பார்க்கிறோம். இங்கே வரும்பொழுது எங்களுக்கு ஒரு ஜாதி வட்டம் இருக்கிறது, அதுவும் அப்படியே இருக்கட்டும், நாங்கள் அதையும் உடைக்கக்கூடாது, அதையும் விட்டு இப்படியே சைட்டாக போகிறோம். அங்கே வருகிறோம், அங்கே எங்களுக்கு ஒரு பதவி வட்டம் இருக்கிறது, அதையும் அப்படியே வைத்து விடுறோம். ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டோம். இப்ப எங்களுக்கு ஒரு காரியம் வரும்பொழுது இப்ப இந்த வட்டம் எல்லாம் கூப்பிடும், இங்க வாப்பா நம்ம ஜாதிக்கு செய், இங்க வாப்பா நம்ம கலாச்சாரத்தின்படி செய், குத்து விழா கொடுத்து. இப்ப எல்லாம் பார்க்கலாம், குத்து விழா கொடுத்துறாங்க இல்ல. ஏன் அதை உடைக்கல? வர வேண்டிய உடைக்க வேண்டிய எரிகோவை உடைக்கல. இது என்ன செய்ய தெரியுமா, ரட்சிக்கப்பட்டு முன்னேறி வந்தோடனே இது இருக்குது, இது என்ன செய்யுது, கடைசியாக எங்களை பின்வாங்க வைக்குது. என்ன செய்யறோம் தெரியுமா, நாங்கள் இப்பொழுது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்ல நாங்கள் ஆவியில் செத்த கிறிஸ்தவர்களாய் போய்விட்டோம். இன்னைக்கு அனைவரும் கிறிஸ்தவ எப்படி வாழ தெரியுமா, ஆவியில செத்தவர்கள், ஆவி கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்க சொல்றாங்களா ஆவி இருக்குது, ஆனால் ஆவியில் செத்தவங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு கலாச்சார வட்டங்களும் இருக்குது, அது உடைக்கப்படல. அதான் ஆண்டு சொன்னார், உடைச்சு நீ போக வேண்டும். அது ஆண்டாள மட்டும் சொன்னார், நீ உடைச்சு அதுக்கு இருக்கிற பொண்ண வெள்ளி அதுக்கு இருக்கிற இரும்பு எல்லாம் கொண்டு வந்து கத்திரத்துல அதை எடுக்காத. அப்படி என்றால் அந்த இப்ப பாருங்க, ஒரு கலாச்சார வட்டம் இருக்கு, இந்த கலாச்சாரத்துக்கு உங்களுக்கு எந்த பெருமை இருக்கோ இதை உடைத்து எங்களுக்கு வரக்கூடிய பெருமை எல்லாம் ஆண்டோட பாத்திரம் வைத்துள்ளோம். ஹல்லேலூயா. ஆமென். இங்க ஒரு வட்டம் இருக்கிறது, பதவி. எங்களது பதவியை உடைத்து நான் இல்லை கர்த்தர் சொல்லி இதை கொண்டே கர்த்தரோட பாத்திரம் வைத்து விட வேண்டும். ஆமென். பவுல் சொல்லுகிறார், பெரிய படித்த மனிதன் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று சொன்னார். எல்லாவற்றையும் கர்த்தரோட பாத்திரம் ஒப்பு கொடுத்து விட்டார். சொன்ன எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளே, இந்த எரிகோ வட்டங்களை உடைக்காமல் போனால், உடைத்து முன்னேறாமல் நாங்கள் போனால், நாங்கள் அப்படியே வைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்க்கையை நடத்துவோம் என்றால் எங்கள் வாழ்க்கையிலே அது ஆபத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்னும் இந்த வேத வாக்கியங்களை பார்த்தோம்னு சொன்னால், வேத வாக்கியங்களை விசுவாசியாமல் வாழலாம். அதாவது இந்த எரிகோ உடைக்கப்படும் சொன்னால், நான் மீண்டும் சொல்லுவேன், ஆண்ட சொன்னார் ஒரு நாளைக்கு ஒரு தரம், 7ஆம் நாள் 7 தரம். 80 ஏக்கரை சுற்றி நடப்பதென்றால் சாதாரண காரியம் இல்லை. என்ன? ஆமென். 80 ஏக்கர்னா எவ்வளவு பெரிய தோட்டம், என்ன எவ்வளவு பெரிய காரியம். என்ன உங்களோட ஊர்ல எல்லாம் பெரிய பழைய இந்த தென்னை தோட்டங்கள் அப்படிதான் இருக்கும், 50-100 ஏக்கர் இருக்கும். என்ன அந்த இடத்தை சுத்தி நடக்கிறா 7 தரம் சும்மாதான் நடந்தே ஆகும். உமக்கு ஒரு வேலை இல்லை. இந்த கடையுடைய வாழ்க்கை அப்படிதான். இதோட வார்த்தைக்கு செவி சாய்ப்பதில்லை. ஹல்லேலூயா. இதோட வார்த்தைக்கு செவி சாய்ப்படும் பிள்ளைங்களே. இதோட வார்த்தை உண்மை உள்ளது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுவது பாருங்க. 16 2 தீமோத்தேயு 3:16 வசனங்கள் சொல்லுகிறது. 3:16 சொல்லுகிறது. வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் வேத வாக்கியங்கள் எல்லாம். ஆனா இந்த வேதத்துல அநேக புத்தகங்கள் வேத காலத்தில் எழுதப்பட்டது. ஆனால் ஆவியானவர் அவற்றை சேர்த்து தான் இந்த வேதத்தை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. அநேக புத்தகங்கள் இருக்குது, ஆனால் அவற்றை சேர்க்கவே இல்லை. ஆனால் இந்த நாங்கள் பாவிக்கிற வேதத்தை பரிசுத்த உதவியோடு தான் ஜனங்கள் சேர்த்தால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் இதை குறித்து பேசவில்லை, ஒரு மனுஷன் இதை கொண்டு வரவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அங்கே கைநாட்டா இருந்த அந்த பேதுரு வேதத்தை எழுதுறான்னு சொன்னா, அவனுக்கு வேதம் படிக்கிறதுக்கு எப்ப நேரம் இருக்குது, அவனுக்கு எப்ப படிச்சான்? அவன் கைநாட்டு, அவனுக்கு படிப்பே இல்லை. ஆனால் பேதுரு நிருபத்தை பரிசுத்தவான்கள் அங்கே பரிசுத்தமா எப்படி வாழ்வோம்னு சொல்லி எழுதி வைத்திருக்கான். ஆமென்.
அப்படி என்றால் இது ஒரு சாதாரண மனிதனுடைய காரியம் இல்லை, இது தேவாவியானவர் மூலமாய் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேத வாக்கியம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. நான் அடிக்கடி சொல்றேன், இந்த வேதத்தை எரிக்க முயன்றால் அவர்களாம் எரிந்து செத்தார்கள். வேதத்தை யாரும் எரிக்க முடியாது, இல்லாமல் பண்ணவும் முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அது ஜீவிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவன் இந்த வேத புத்தகத்தை முழுமையாக நாங்கள் நம்பினால் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையிலே எரிகோக்கள் உடைக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நாங்கள் வாழுகிறோம், ஆனா எரிகோக்கள் வட்டம் வட்டமா 80-80 ஏக்கரா இருக்குது. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் 50 வயசு 60 வயசு 70 வயசு கடந்து வந்துட்டோம். இப்ப 10 ஏக்கர் 10 80 ஏக்கர் மட்டும் அங்க இருக்கும். அவை உடைக்கப்படால் வந்தால் பிற்கால வாழ்க்கையிலே அவை பின்மாற்றத்திற்கு வழிகோலும். ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் ஒரு பெரிய ஞானி, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. அநேக பெண்களுக்கு திருமணம் செஞ்சு கடைசியா அவங்களோட விருப்பத்துக்கு போய் மூளைக்கு கோவில அவங்க சொல்றது கோயில் கட்டினான். கடைசியா அவனோட வாழ்க்கை அம்புவா போயிட்டு, அவனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பரிதாபம். பெரிய ஞானி அதை வாய்ச்சோம்னு சொன்னால் அவனை போல ஞானி பூமியில இருந்ததுல இருக்க போவதும் இல்லை. ஆனா அவனுடைய வாழ்க்கை போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. வாசிப்போம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் ஆமென் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்ப இந்த வேத வார்த்தை தான் உங்களையும் என்னையும் தேவனுடைய மனுஷனை தேறினவனாக நாங்கள் வளர்ந்து வரும்படியாக. ஆமென். நாங்கள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ண வயதிலே வந்து விட்டோம். பள்ளிக்கூடம் போனாங்க, ஆனா பாஸ் பண்ண வயது தெரியாது. சரி 11 12 13 யூனிவர்சிட்டி படிச்சு வந்திருக்கிறோம். சரி, இவையெல்லாம் ஒரு மனுஷனை வளர்த்தது. ஆனால் அதை விட தேவனுடைய இந்த வேத வார்த்தை தான் தேவனுடைய மனுஷனை வளர்க்கிறது. ஹல்லேலூயா. அவன் உள்ளால பலப்படுகிறான். அவன் வெளி மனுஷனாய் அல்ல, உள்ளான மனுஷனை அவன் பலப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் உள்ளான மனுஷனை அவன் பலப்பட்டு வரும்பொழுது அவனுக்கு வரக்கூடிய எதிர்த்து வரக்கூடிய அத்தனை ஆவிக்குரிய யுத்தங்களை அவன் மேற்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து நடக்க அவை எங்களுக்கு போரிலே உதவி செய்யும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே கடல் மீது நடந்து வந்த கர்த்தாதி கர்த்தர்னு சொல்லுங்க. அவர்கள் வாழ்க்கையை கர்த்தாதி கர்த்தராய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் தேறினவனாக எந்த நற்கிரியை செய்ய தகுதியில் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவளாய் இருக்கிறது. அன்பு செய்யறதுக்கு எழுதியிருக்காரு. அன்பு செய்யறதுக்கு அரவணைக்கிறதுக்கு எழுதியிருக்காரு. எந்த பைபிள்ல இல்லை. இதுல நான் பைபிள இதெல்லாம் கொப்பி வச்சு இதெல்லாம் மாதிரி இல்லை. இன்றைக்கு ஆட்களுக்கு என்ன இருக்குதுன்னா அவங்களை அன்பு செய்யணும், அவங்களை அரவணைக்கணும், அவங்களை தேற்றணும். இதுதான கிறிஸ்தவம். ஆனா பைபிள் சொல்லுது அவள் உபதேசத்துக்கும் இந்த வார்த்தையை வெட்டி விடும். இது நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. 22ஆம் நூற்றாண்டுல இந்த வார்த்தை செல்லுபடி ஆகாது. அப்படியா? வெட்டினா கத்திரவங்களை வெட்டிடுவார். இதை வெட்டினா கத்திரவங்களை வெட்டிடுவார். அவை கழிந்து கொள்வதற்கும் ரிஃபார்ம் சீர்திருத்தம், மறுசீரமைத்தல், மாற்றி அமைத்தல். எங்களுடைய தமிழ்ல சொல்ல போனா அந்த வேடுவ வாழ்க்கையை விட்டு நல்ல வாழ்க்கைக்கு வந்திருக்கும். அப்படித்தானே? ஏன்னா முந்தைய அப்படித்தான் அந்த வாழ்க்கை. கேணி கட்டு உட்காந்துருப்போம், சலத்தை கட்டிக்கொண்டு பல்லுக்கு ஒப்பி குச்சி மெச்சுக்கொண்டு அங்கே எனக்கு விடுறா ஒரு பிடிக்கிறான்னு போனாங்க. இன்றைக்கு வந்து பிரதர் பிரைஸ்லோட் சொல்றோமா இல்லையா? எங்கடா இந்த வார்த்தை வந்து பிரதர் வார்த்தை பிரைஸ்லோட்னு வார்த்தை இது எங்க இருந்து வந்துச்சு? முந்தைய எங்களுக்கு தெரியாத டாய் விடு அவனை ஒரு படி பார்க்கிற சண்டி கட்டை தூக்கி கட்டிக்கொண்டு உன்னோட வாழ்க்கை இன்றைக்கு மாறி, சகோதரனே பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? அடிச்சுட்டானா? பரவாயில்ல, அவன் அடிச்சா பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்கலாம். இப்படி இன்றைக்கு சொல்றோம். அன்றைக்கு தொட்டானே விடு, கைய ஒரு பாடு பிடி, இதுக்கு மேல பொறுக்கிறா. ஆனா இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை மாறிட்டு அவன் எப்படி ரிஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, எங்களோட வாழ்க்கை மாறி இருக்கு. எப்படி? இந்த தேவனுடைய வார்த்தை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், விசுவாசிக்கிறோம், அதை எங்களை மாற்றுது.
மனுஷனாக்கி இருக்குது. இன்னைக்கு நாங்க மற்றவனை மதிக்கிறோம். ஹல்லேலூயா. மற்றவனை மதிக்கிறோம் காரணம் இந்த வேதம் தான். ஆமென். எங்களுக்கு மதிக்க தெரியாது, ஆனா இன்றைக்கு மதிக்கிறோம் காரணம் இந்த வேதம். ஆமென். சிறுதருக்கும் நீதியை படிப்பித்தல். எங்களுக்கு நீதியாண்டா என்னன்னே தெரியாது. நீதியாண்டா என்னன்னு தெரியுமோ? வேண்டாம், அதே பழையதை எங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. எப்படி ஒன்று இருக்கு. 6 மணி நேரங்களுக்கு பஸ் டிக்கெட் இருக்கா போறது. டிக்கெட் இல்லையா? அவன் திருப்பி கேட்பான், ஆடிக்க பிள்ளை அவன் விளங்காது. நல்லா விளங்கும், விளங்குற விளக்கு. இன்றைக்கெல்லாம் நாகு எல்லாம் பிடிக்காது. உடனே ஐடி கார்டை கேட்பான், எடுத்து கிளிக்கி போட்டு போயிடும். அவனுக்கு இப்போ நல்லா பிடிச்சிட்டேன் வழக்கம். அவன் நல்லா வழங்கிட்டு இருக்கான். எங்களுக்கு நீதி என்ன என்னன்னு தெரியாது. எங்க ஓட்டோட அந்த ஓட்டைக்கு நாங்கள் பூத்து விளையாடி. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்றோம் தெரியுமா? நடந்த ஒழுங்கா நட. ஆமென். நடந்த மனுஷனா நட. நடந்த சரியா இருப்பா. மற்றவனுக்கு தீங்கு செய்யாத, மற்றவன் வாழ்க்கையை கெடுக்காத. முந்தி நாங்கள் மற்றவனை தள்ளி கொடுத்தா நாங்கள் முன்னோறி இருக்கோம். எங்களை வாழ்க்கை அப்படி தானே முந்தி. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அவனை தூக்கி விடுறோம். அவன் அவனை தூக்கி விடுறோம். வாழ்க்கை அப்படி மாறி இருக்குது. நீதியை படித்து தருகிற வார்த்தை உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவை என்ன பிரயோஜனம் உள்ளவளாய் இருக்கான். அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுவதை நாங்கள் கேட்டு அது தேவனுடைய வார்த்தை என்று அங்கீகரித்து அந்த வார்த்தைக்கு எங்களை முற்றுமாய் ஒப்புக் கொடுத்து நாங்கள் நடக்கும் பொழுதுதான் எரிகோ கோட்டையை உடைக்க முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்தவர்கள், நான் தேவனுடைய பிள்ளைகள், ஆனா கோட்டை உடையில்லையே. எங்களுடைய என்ன சொல்றது, சாபக்கட்டுக்கு உடையில்லையே. எங்களுடைய பிரச்சனை உடையில்லையே. அது தொடர்ந்து வருகிறதே காரணம், அதை உடைப்பதற்கு கர்த்தர் உடைத்து விட்டார். நான் எப்ப இயேசுவின் பிள்ளையாய் மாறினோ அன்றைக்கு அந்த சாபங்கள் யாவை கர்த்தர் எடுத்து விட்டார். ஆனால் அந்த சாபங்கள் மேல் இருக்கிறது காரணம் நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் சாபத்தை எடுத்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே சாபத்தை எல்லாம் கர்த்தர் அங்கே ஆணி அடைந்து விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சாபம் இல்லாதவன், பாவம் இல்லாதவன், இன்றைக்கு நான் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியவில்லை. காரணம் தேவ வார்த்தையை அங்கீகரிக்காதபடினாலே கர்த்தர் எடுத்தாலும் நானா இறக்கி வச்சிருக்கிறேன். ஆமென். தமாசா சொல்வார்கள், வருத்தப்பட்டு பாரஸ்பொருட்களை நீங்கள் எல்லா இடத்துல வாருங்கள், கடகத்தோட கொண்டு வந்து உங்கள் பாரத்தை எல்லாம் உங்கள் வைக்கிறோம் கத்த சொல்லுறார். நாங்கள் என்ன சொல்ல தெரியுமா? ஒரு பெரிய கடகப்பட்டிகளை எங்கள் பாரங்களை கொண்டு வந்து வச்சுட்டு மற்றவங்க வாரத்தையும் போட்டுப்போம். எங்களை வாரத்தை இறக்கி வச்சுட்டோம். இப்ப மற்றவங்க தூக்கி வச்சுட்டு அப்படி அங்கால போய் அப்பா நடக்கிறாங்க. ஏன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க அவரோட அப்படி காய்ச்சிங்களா, இவரோட அப்படி காய்ச்சிங்களா? இப்ப பிரச்சனை என்ன? இந்த பட்டி மகனை தான் வச்சாச்சு, மற்றவங்க வாரத்தை கொண்டு நாங்க நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படித்தான் வேதத்தில் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை என்றால் தேவ வார்த்தையை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்வோம். தேவ பிள்ளைகளே, எரிகோ உடைய வேண்டும். உடைப்போம், முன்னோருவோம். ஹல்லேலூயா. உடைப்போம், முன்னோருவோம். இனிமேல் எங்களுக்கு எரிகோ ஒரு நாள் எங்களுக்கு பாலமாய் வர முடியாது. ஏனால் எரிகோ அப்படியே மண்ணுக்கு தாண்டு போச்சு. ஹல்லேலூயா. ஆமென். எரிகோ மண்ணுக்கு தாண்டு போச்சு. கர்த்தர் அப்படியே அமர்த்தினார். ஹல்லேலூயா. சரித்திரத்தில் எழுதியிருக்கு, பைபிள்ல இல்ல, சரித்திர புத்தகங்கள் இருக்கிறது, வேத சரித்திர புத்தகங்களே. அவங்க அப்படியே மண்ணுக்குள்ள அப்படியே புதைஞ்சுதான். 30 அடி உயரமான மதில், 20 அடி அகலமான மதில் அப்படியே மண்ணுக்கு புதைஞ்சு நேர போனாங்களா. ஹல்லேலூயா. ஒன்றும் உடைஞ்சு விடையில. ஏன்னா இவங்க பக்கத்துல நடக்கலாம், உடைஞ்சிருந்தா இவங்க செத்து போயிடுவாங்க அல்லவா? ஆமே. 30 அடி மதில் இவங்க செத்து போயிடுவாங்க. இவங்க ஒன்றும் நடக்கல. அவங்க நின்று ஜோதிச்சு பாருங்க, 30 அடி இப்படி நடந்திருக்காங்க. இப்படி நடந்து வந்து வேற அதுக்கு நினைக்கிற போர் வீரர் சடக்கண்டு கீழே போயிட்டு பாருங்க, சுமச்சு பாருங்க. 30 உயரத்துல இருந்து பதக்கண்டு கீழே வச்சிருந்தா அவனுக்கே டக்கண்டு நெஞ்சு ஹார்ட் இருக்கும். 30 உயரம் சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10 மீட்டர் உயரம் என்ன, 10 மீட்டர்ல இருந்து திடீரென்று நீங்க நிக்க அந்த உடஞ்சு கீழே வந்தானே நீங்க கீழே விலைக்கு ஆள் போயிடும். ஏன்னா எதிர்பாரான ஒரு அதிர்ச்சி. இவன் நடந்து கொண்டிருக்கான், இப்படி போட்டு நடந்து கொண்டிருக்கிறான். அங்க அழிச்சாலும் இவங்க சுத்துறாங்க, திடீரென்று முதல்ல அப்படியே கீழே போயிடுச்சு. இவங்க கணக்கான தேவ பிள்ளைகளை தேவ வார்த்தைக்கு சொல்லி விடணும்னு சொன்னார். கர்த்தர் அற்புதம் செய்வார்.
எரியோக்கள் உடையும். உடைப்போம், முன்னேறுவோம். ஓசரோடு எரியோக்கள் உடைப்போம், முன்னேறுவோம். அதுக்குள்ள இருக்க செல்வங்களை கொண்டு வருவோம், அந்த மக்களை கொண்டு வருவோம், தேவனுக்கு காணிக்க செலுத்துவோம். ஹல்லேலூயா. கொண்டு வருவோம். நாங்கள் முன்னேற வேண்டும் ஐயா. கடைசியாக பார்த்து முடிப்போம். கடைசியாக அங்கே 10வது வசனத்தை பாருங்க. யோசுவா ஆரம்பத்தில் யோசுவா கட்டளைக்கு எல்லோரும் கீழ்ப்படிந்து செயல்படுதான் வெற்றிக்கு மற்றொரு காரணம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளில் ஆர்ப்பரிப்பீர்களா என்று கட்டளையிட்டிருந்தார். இந்த கட்டளைப்படி ஜனங்கள் கேட்டு நடந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கொடுக்கப்பட்ட தலைவரின் சொற்கேட்டு நடப்பது மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தான் ஊழியக்காரரை நியமிக்கிறவர், ஒரு மனுஷன் நியமிக்கிறதல்ல. ஹல்லேலூயா. படித்து ஊழியக்காரன் வருவதல்ல, தேவன் ஊழியக்காரன் ஆக்குவது. ஹல்லேலூயா. ஆமென். ஓட் போட்டு ஊழியக்காரனை தெரிஞ்சிருப்பதில்லை. பிரைம் மினிஸ்டர் பயப்பட வேணும். ஏன்னா அவருக்கு ஓட் போடாட்டி அவர் பிரைம் மினிஸ்டர் வர முடியாது. ஆனால் ஊழியக்காரன் பயப்பட அவசரம் இல்லை. ஓட் போட்டல்ல, கர்த்தர் அவனுடைய இருக்கும் வரைக்கும் யாரும் அவனை ஒன்று செய்ய முடியாது. ஹல்லேலூயா. யோசுவோடு கர்த்தர் இருந்தார். அப்ப கர்த்தரின் சொன்ன வார்த்தையை யோசுவாக்கு ஜனங்கள் கேட்டு நடந்தார்கள். சபையின் மேய்ப்பன் தான் சபையினுடைய தலைவர், தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய வாக்குத்தத்தமோட முதலாம் கற்பனை என்ன சொல்லுங்க? வாக்குத்தத்தம் முதலாம் கற்பனை என்ன? உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஏன் இது முதலாம் கற்பனையா? இல்ல, வாக்குத்தத்தம்ல முதலாம் கற்பனை. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? மற்றதெல்லாம் நீ ஆண்டவருடைய காரியம், அது ஆண்டவருக்குரியது, நீ அதை செய்தால் ஆக வேண்டும். ஆனா இந்த இடத்துல உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே நீ நல்லாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், இங்கேதான் வாக்குத்தத்தம் தெரியுமா? உன் தகப்பனும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் கொடுத்த மேய்ப்பனுக்கு, தேவன் கொடுத்த தலைவனுக்கு ஒவ்வொரு மக்களும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மாத்திரம்தான் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதான் முக்கியம். நான் பார்க்குற பெரிய பெரிய சபைகள் எல்லாம் அங்கே ஊழியக்காரன் சொல் கேட்டு நடக்கிறபடியாக தான் அவங்களை தேவன் அவருடைய ஆசீர்வதிக்கிறார். சபைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. நாங்கள் மாற்ற பார்க்கிறோம், ஆனால் மாற்ற முடியாது. நாங்கள் மாற்றி நடக்கிறோம், ஆனால் அது செயல்படாது. நாங்கள் வார்த்தைகளை மாற்ற பார்க்கிறோம், அது செயல்படாது, அது மாறவே மாறாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆமென். நாங்கள் தான் மாற்றி பேசுகிறோம், மாற்றி கதைக்கிறோம். எப்படி சொல்றோம்னா ஞானமாய் பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? நாங்கள் ஞானமா பேசுகிறோம். அவங்களுக்கு பாருங்க, நீங்க சொன்னா பாஸ்டர் நீங்க அப்படி சொன்னா அவங்களுக்கு அது வேதனையை கொடுக்கும். அப்ப எப்படி சொல்றது? மல்கியா 3:15 சொல்லுது, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். இதனால சசமாதனால. அப்ப நீங்களா உண்மையா? டிசீவர்ஸ், கள்ளர், டிசீவர்ஸ், வஞ்சனைக்காரன். அப்படி சொன்னா அவங்க மனதை புண்படுத்தி போடும். அதுக்காக மாத்திட்டாங்க, அந்த வசனத்தை எடுத்துட்டாங்க. இப்ப ஆனா பைபிள்ல இந்த வசனம் விடுபட இல்லை. போதனாற்று வாயில எடுபட்டிருக்கு, ஊழியக்காரன் வாயில எடுபட்டிருக்கு. ஏன்னா அது பேசக்கூடாது. ஆனா பைபிள்ல இந்த வசனம் விடுபட இல்லை, அது எடுக்க முடியாது. அது இருக்கும், ஏன்னா அது மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீங்க கொள்ளை அடிக்கிறீங்கன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தருடைய நீங்க கொள்ளைக்காரர், வஞ்சகர். பைபிள் சொல்லுது. நாம சொல்ல மாட்டோம். அப்படி இன்னை மாத்திட்டோம் எல்லாத்தையும். அதான் இன்றைக்கு என்ன இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி சபையில இல்லை. மக்கள் திரண்டு வராங்க, மக்கள் அலைபுரண்டு வராங்க சபைகள்ல. சில சபை சொன்னா பாஸ்டர் அங்க போனா இருக்கவே இடம் இல்லையோ, ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, இருக்கிறதா இடம் இல்லை. ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி ஒருவரும் இல்லை. ஐயா, ஆவிக்குரிய வளர்ச்சி வளரும். ஹல்லேலூயா. இயேசு வரும்பொழுது ஆண்டவர் வெளிப்படையான வளர்ச்சியை பார்க்கல,
உட்புறமான வளர்ச்சி. நாங்கள் பூரண புருஷராக வரைக்கும் வளரவன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த பைபிளில் சொல்லப்பட்டபடி யோசுவா என்ற சொல் கேட்டு நடந்தபடியாக தான் அன்றைக்கு எரிகோ உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் கொடுத்த தலைவருக்கு, தேவன் கொடுத்த ஊழியக்காரனுக்கு சரியான சொல் கேட்டு நடந்தால் தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லாவிட்ட அவங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் எரிகோ உடைக்கப்படுவதற்கு எங்கள் பங்கு என்ன என்பதை நாங்கள் இதனால பார்த்தோம். ஹல்லேலூயா. எரிகோ உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படாது விட்டால் எங்கள் வாழ்க்கையிலே ஆபத்து. எரிகோ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். எரிகோவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இப்ப அதை உடைப்பதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே என்ன எரிகோ முதல் இருக்குது, எந்த எரிகோ கொட்ட முன்னுக்கு இருக்குது, நீங்க முடிவெடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உடைக்க போறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உடைக்க போறார். நீங்க இன்றைக்கு எடுக்கிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எரிகோ கோட்டைகளை உடைக்க போறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அநேக சாலை உங்களுக்கு தெரியும், உங்கள் சிந்தனையில தெரியும், உங்கள் இதயத்துக்கு தெரியும் எப்படிப்பட்ட எரிகோ கோட்டை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. கர்த்தர் சொன்னா உடையனா, நீங்க உடைக்காம போறீங்க. அதை உடைக்க விருப்பம் இல்லை, அதை விட உங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த கலாச்சாரத்தை விட விருப்பம் இல்லை, அந்த நோக்கத்தோட விருப்பம் இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னா உடை, அது உடைக்கப்பட வேண்டும். அது உடைக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஆனா விருப்பம் இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்க உடைக்க போறீங்க. உடைச்சி இந்த இடத்துல போகும்பொழுது ஒரு வெற்றியோடு போக போறீங்க. எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த வேளையில எழுந்து நின்று தேவனுடைய பாதத்துல